மனிதர்களுக்கு மத்தியிலே செயற்படுத்துகின்ற அத்தனை கோட்பாடுகளும் அது வியாபாரமாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், ஏன் அன்றாடம் நாங்கள் மனிதர்களோடு செய்து கொள்கின்ற அத்தனை உடன்படிக்கைகளும் உள்வாங்கப்படுகின்ற ஒரு பகுதியாக அல் முஆமலாத்து பைனன் நாஸ் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3-4 வார்த்தைகளை கொண்ட இந்த அழகிய ஹதீஸ் மிகச்சிறிய ஒரு ஹதீஸ் அல்லவா? அதன் அர்த்தத்தை பாருங்கள். கொடுக்கல் வாங்கலில் யாரெல்லாம் மோசடி செய்கின்றார்களோ, ஏமாற்றுகின்றார்களோ, பொய்ப்பிக்கின்றார்களோ, ஃபலைஸ மின்னா, எங்களை சார்ந்தவன் அல்ல, இஸ்லாமியன் அல்ல, முஸ்லிம் அல்ல, அவர் ஒரு முஷ்ரிக்காக, காபிராக, முனாஃபிக்காக மாறிவிடுகின்றார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்கள், யார் ஒரு மனிதன் வியாபாரம் சம்பந்தமாக, முஆமலா சம்பந்தமான ஃபிக்ஹை, மார்க்க சட்டத்தினை அறியவில்லையோ, அவன் சந்தை பக்கம் வர வேண்டாம் என்பதாக அண்ணலம் செய்தனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்தவர்களே, நான் ஆரம்பத்திலே ஓதி காண்பித்த அல் குர்ஆனிய வசனம் எமது வியாபார ஒழுங்குமுறைகள், கொடுக்கல் வாங்கல்கள், கடன், இதர செயற்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது பற்றி ரப்புல் ஆலமீன் எமக்கு பணிக்கின்ற சூரத்துன் நிசாவினுடைய 29வது வசனமாக அமைய பெற்றிருக்கின்றது. இன்றைய தலைப்பின் கருப்பொருளாக அந்த அல் குர்ஆனிய வசனம் அமைய பெறுகின்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொடுக்கல் வாங்கல் என்கின்ற போது அதனை இஸ்லாம் அல் முஆமலாத் என்ற பெயரிலே அழைக்கின்றது. அல் முஆமலாத் என்கின்ற போது அதனை 2 பெரும் பகுதிகளாக அறிஞர்கள் வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். எமக்கும் எம்மை படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு மத்தியிலே இருக்கின்ற ஒரு முஆமலாத் இருக்கின்றது. ரப்புல் ஆலமீனோடு இந்த உலகிலே நாங்கள் சிசுக்களாக, குழந்தைகளாக, சிறுவர்களாக, பெரியவர்களாக, முதியவர்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற வரையில் ரப்புல் ஆலமீனோடு நாம் செய்திருக்கின்ற உடன்படிக்கைகளும் கோட்பாடுகளும் அமைய பெற்ற ஒரு பகுதி. அதனை இன்று நாம் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் அந்த தலைப்பை பேசிவிட்டு ஏனைய இதர 2வது தலைப்புக்குள் வருவோமாக இருந்தால் நேரம் சென்றுவிடும் அல்லவா? இது ஒரு பகுதி இருக்க, 2வது பகுதி அல் முஆமலாத் பைனன் நாஸ், அதுதான் மனிதர்களுக்கு மத்தியிலே செயற்படுத்துகின்ற அத்தனை கோட்பாடுகளும், அது வியாபாரமாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், விவசாயமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், ஏன் அன்றாடம் நாங்கள் மனிதர்களோடு செய்து கொள்கின்ற அத்தனை உடன்படிக்கைகளும் உள்வாங்கப்படுகின்ற ஒரு பகுதியாக அல் முஆமலாத்து பைனன் நாஸ் என்ற ஒரு பகுதி இருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதில் வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், கடனோடு சம்பந்தப்பட்ட மனித வாழ்வில் பின்னி பிணைக்கப்பட்டிருக்கின்ற அதனை ஒரு அறிஞர் இவ்வாறு கூறி காட்டுகின்றார். அல் இன்சானு மதனியுன் தபீஇயுன், ஒரு மனிதன் சாதாரணமாக ஒரு மனிதனாக வாழுகின்ற போது இன்னும் ஒரு மனிதனுடைய உதவி அவனுக்கு தேவைப்படுகின்றது. அவ்வாறு அவன் தேவைப்படுகின்ற அத்தனை விடயங்களும் முஆமலாத்தாக, கொடுக்கல் வாங்கலாக அமைய பெற்றிருக்கின்றன. எனக்கென்றொரு வீடை அமைக்கப் போகின்றேன் என்றால், என்னுடைய குடும்பத்திற்கொன்றொரு வீடை நான் அமைக்கப் போகின்றேன் என்றால், என்ஜினியரிலே இருந்து, கட்டுமான பணிகளை ஆரம்பிக்கின்ற ஆர்க்கிடெக்டிலே இருந்து, மேசன், ஓடாவி, வெல்டிங், பெயிண்டர், இவ்வாறு அடுக்கிக் கொண்டே செல்லலாம் அல்லவா? இவர்களோடு நாம் செய்து கொள்வதும் முஆமலாத், கொடுக்கல் வாங்கல் என்று அறிஞர்கள் கூறி காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் ஒரு அறிஞர் எமது அன்றாட வாழ்வில் கொடுக்கல் வாங்கல் பற்றி பின்வருமாறு கூறி காட்டுகின்றார். அல் பைஉ வஷ்ஷிரா மத்ஹரு லி அக்லாகின் நாஸ், கொடுக்கல் வாங்கல் என்பது மனிதர்களின் அஹ்லாக்குகளை, பண்புகளை, நடத்தைகளை, ஒழுக்க விழுமியங்களை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக
அமைய பெற்றிருக்கின்றது. சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வாழ்வில் கொடுக்கல் வாங்கல் எவ்வாறு இருந்தது? நபி அவர்களின் மரணத்துக்கு பின்னால் சஹாபாக்கள் கொடுக்கல் வாங்கலில் எவ்வாறு செயற்பட்டிருக்கிறார்கள்? ஜிஹாத் என்பதற்கும் கொடுக்கல் வாங்கல் வியாபாரம் என்பதற்கும் இடையிலே பாரிய ஒரு தொடர்பு இருப்பதை இவ்வாறு கூறி காட்டுகின்றார்கள். அல் அஸ்வாக்கு மயாதீனுல் ஜிஹாத். எமது சந்தைகள், எமது வியாபார தளங்கள் அனைத்தும் ஜிஹாதை வெளிப்படுத்துகின்ற இடங்களாக திகழ வேண்டும் என அறிஞர்கள் கூறி காட்டுகின்றார்கள். சஹாபாக்களின் கூற்றாக இருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி என்றால் வியாபாரம் கொடுக்கல் வாங்கல் அல் குர்ஆனிலே நீண்ட வசனம் ஒன்று இருக்குமாக இருந்தால் அது கடன் பற்றி கூறுகின்ற, கொடுக்கல் வாங்கல் பற்றி கூறுகின்ற வசனமாக அமைய பெற்றிருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் கொடுக்கல் வாங்கலில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், கடனை பெறுகின்ற போதும் கடனை பெற்ற பிறகும் கடனை அடைக்கின்ற போதும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அல் குர்ஆனிய வசனங்களில் மிக நீளமான வசனமாக அல் குர்ஆனுடைய பக்கத்தில் முழுமையான ஒரு பக்கத்தை ரப்புல் ஆலமீன் தேர்வு செய்த சாதாரணமாக 13 வரிகள் 14 வரிகளை கொண்ட அல் குர்ஆனிய வசனத்திலே முழுமையான ஒரு பக்கமாக அமைய பெற்றிருக்கின்ற ஆயத் என்றால் அது கொடுக்கல் வாங்கல் கடன் பற்றி கூறுகின்ற வசனமாக அமைய பெற்றிருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷரஃபு திஜாரா, வியாபாரத்தினுடைய சிறப்புகளை பற்றி அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறி காட்டுகின்ற போது ஏன் தெரியுமா, நபி அவர்கள் ஒரு வியாபாரியாக திகழ்ந்திருக்கிறார்கள். தன்னுடைய 12வது வயதிலே வியாபார பொருட்களோடு வியாபார கோஷ்டிகளோடு தன்னுடைய சிறிய தந்தையின் உதவியோடு வியாபாரத்தை மேற்கொண்டவர்கள் தான் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். நபி அவர்கள் இந்த உலகத்துக்கு தூதராக அறிமுகப்படுத்துவதற்கு காரணமாக இருந்ததும் அந்த வியாபார கோஷ்டியிலே காணப்பட்ட பல பண்புகள் என அறிஞர்கள் கூறுகின்றார்களே. சகோதரர்களே, அன்னை ஹதீஜா ரதியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் 40 வயது நிரம்பிய தாயாக இந்த உலகிலே இஸ்லாத்தின் முதல் பெண்மணியாக திகழ்ந்தார்கள் அல்லவா? அவர்கள் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை மணமகனாக காதலனாக தேர்வு செய்ததும் இந்த வியாபாரத்தினுடைய நட்பண்புகளை நபி அவர்களிடத்திலே இருந்து கற்றுக்கொண்டதன் காரணத்தினால் தான். அன்பார்ந்தவர்களே, இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சிறுவனாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே அஸ்ஸாதிகு வல் அமீன், உண்மையாளன், நம்பிக்கைக்குரியவன் என்ற பெயரை பெற்றார்கள். இதனால் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் கணவனாக ஆகிய வரலாற்றை அறிஞர்கள் வியாபாரத்தினுடைய பாடத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மட்டுமன்றி தன்னுடைய வியாபாரத்தினூடாக சிறுவனாக இருந்து நுபுவத் கிடைக்கின்ற வரையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வியாபாரியாக திகழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை எண்ணுகின்ற போது பெருமைப்படுகின்றோம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உத்தம சஹாபாக்களில் பலர் வியாபாரிகளாக திகழ்ந்திருக்கிறார்கள். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய ஈமான் இருந்திருக்கின்றது என்பதை நாம் அறிகின்றோம் அல்லவா? உம்மத்தே முஹம்மதியாவினுடைய ஈமானை ஒரு தராசிலும் செய்தனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஈமானை மற்றும் ஒரு தராசிலே வைக்கின்ற போது அவர்களின் ஈமான் கனத்து விடுகின்றது என்பதாக கூறிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு பக்கபலமாக உறுதுணையாக இருந்தவர்கள் அவர்கள்தானே. அவர்களும் ஒரு வியாபாரியாக இந்த உம்மத்திலே திகழ்ந்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்களில் பலர் வியாபாரிகளாக, தாபிஈன்களில் பலர் வியாபாரிகளாக, ஏன் எமது இலங்கை போன்ற நாடுகளுக்கு இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டு வந்தவர்கள் உத்தம சஹாபாக்களுக்கு பின் வாழ்ந்தவர்களில் வியாபாரிகளாகத்தான் இருந்திருக்கிறார்களே. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இஸ்லாமியர்களுக்கும் வியாபாரத்திற்கும் இடையிலே நெருங்கிய தொடர்புகள் காணப்படுகின்றது என்பதை
இந்த வரலாற்று சான்றுகள் எமக்கு கூறி காட்டுகின்றன. அதனுடைய சிறப்புகள் பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்ற போது, மன் தலப கஸ்பன் மின் ஹலாலின் லியுன்ஃபிகஹு அலா வலதிஹி வ அஹ்லிஹி, யார் ஒரு மனிதன் தன்னுடைய வியாபாரத்தினூடாக, தன்னுடைய கொடுக்கல் வாங்கல் ஊடாக ஹலாலான சம்பாத்தியத்தை பெற வேண்டும் என்ற நோக்கிலே செயற்படுகின்றானோ, உழைக்கின்றானோ, அந்த மனிதனுக்கு ரப்புல் ஆலமீன் வ வஜ்ஹுஹு கல் கமரி லைலத்தல் பத்ர், 14ஆம் இரவிலே சூரியன் சந்திரன் வெண்மையாக அழகிய தோற்றத்திலே காட்சி அளிக்கின்ற போது சகோதரர்களே எவ்வளவு பிரகாசமாக இருக்கின்றதோ, நாளை மறுமையிலே உண்மையான வியாபாரிகளுக்கு ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய முகங்களை பிரகாசிக்க செய்கின்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற வியாபாரிகளின் சிறப்புகள் பற்றி கூறுகின்ற இந்த ஹதீஸை கவனித்து பாருங்கள். அத்தாஜிரு அஸ்ஸதூகுல் அமீன், உண்மையான நம்பிக்கைக்குரிய மோசடி செய்யாத பொய் பேசாத வியாபாரிகள் மா சித்திகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், சித்திகீன்களோடு, சுஹதாக்களோடு, சாலிஹீன்களோடு நாளை மறுமையிலே எழுப்பாட்டப்படுகின்ற சந்தர்ப்பத்தை பெறுபவர்கள் உண்மையான நம்பிக்கைக்குரிய வியாபாரிகள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே சந்தர்ப்பத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் உத்தம சஹாபாக்களுக்கு மத்தியிலே நடைபெற்றிருக்கின்ற சிறு சிறு சம்பவங்கள் வியாபாரத்தின் சிறப்புகளை பற்றி, உண்மையான வியாபாரிகளின் சிறப்புகள் பற்றி எடுத்து கூறுகின்றது. சகோதரர்களே, குறிப்பாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தை பக்கமாக ஒரு சந்தர்ப்பத்திலே செல்லுகின்றார்கள். ஈச்சம்பழம் குமியலாக இருந்து வியாபாரம் செய்கின்ற உத்தம சஹாபி தோழர் ஒருவரை காணுகின்றார்கள். திடீரென குமியலில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழ்ப்புறமாக காணுகின்றார்கள். அந்த குவியலில் ஈச்சம் பழங்கள் ஈரம் தன்மையிலே காணப்படுகின்றது. அந்த சஹாபி தோழரிடத்திலே கேட்கின்றார்கள், எதற்காக இந்த ஈச்சம் குவியலில், இந்த ஈச்சம் பழ குவியலில் ஈரம் காணப்படுகின்றது என்று கேட்டபோது, யா ரசூலல்லாஹ், மழை பெய்ததன் காரணத்தினால் இந்த ஈச்சம் கனிகள் நனைந்திருக்கின்றது என்று கூறுகின்றார். இதனை செவிமடுத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகம் அளிக்கப்படுகின்ற நாள் வரையில் வியாபாரிகளாக இருக்கின்ற, கொடுக்கல் வாங்கல்களை செய்கின்ற எம்மவர்களுக்கு கூறிய ஹதீஸை பாருங்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மன் கஷனா ஃபலைஸ மின்னா, 3-4 வார்த்தைகளை கொண்ட இந்த அழகிய ஹதீஸ் மிகச்சிறிய ஒரு ஹதீஸ் அல்லவா? அதன் அர்த்தத்தை பாருங்கள். வியாபாரத்தில், கொடுக்கல் வாங்கலில் யாரெல்லாம் மோசடி செய்கின்றார்களோ, ஏமாற்றுகின்றார்களோ, பொய்ப்பிக்கின்றார்களோ, ஃபலைஸ மின்னா, எங்களை சார்ந்தவன் அல்ல, இஸ்லாமியன் அல்ல, முஸ்லிம் அல்ல, அவர் ஒரு முஷ்ரிக்காக, காஃபிராக, முனாஃபிக்காக மாறிவிடுகின்றார் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்துரைத்திருக்கின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போது நாங்கள் இந்த ஹதீஸை, நான் தலைப்பை கூறுகின்ற போது இஸ்லாத்தின் வியாபார ஒழுங்குமுறைகளும் அதை நடைமுறைப்படுத்தப்படுகின்ற விடயங்கள் அக்கறை பற்றிலும் என்று கூறினேன் அல்லவா? இந்த ஹதீஸை சற்று அமுல்படுத்தி பார்ப்போம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இஸ்லாமியர்களாக, முஸ்லிம்களாக, மூமின்களாக, மூமினான தாய் தந்தையர்களுக்கு பிறந்தவர்களாக இருக்கின்றோம் அல்லவா? எமது கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்தை சற்று சிந்தித்து பார்ப்போம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எம்மில் எத்தனை பேர் இஸ்லாமியர்களாக இல்லை என்பதை, எம்மில் எத்தனை பேர் முஷ்ரிக்கீன்களாக, முனாஃபிக்கீன்களாக, காபிர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை எமது உள்ளங்களை தொட்டு கேள்வி கேட்போம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு சான்றாக
இந்த ஹதீஸை உறுதிப்படுத்துகின்ற நபி அவர்களுடைய ஹதீஸையும் அல் குர்ஆனையும் ஒரு ஹதீஸ் இன்னும் ஒரு ஹதீஸை உறுதிப்படுத்துகின்றது, வலுவடைய செய்கின்றது. ஒரு ஹதீஸை அல் குர்ஆனிய வசனம் வலுவடைய செய்கின்றது. அதே போன்றுதான் அல் குர்ஆனிய வசனங்களை இன்னும் ஒரு அல் குர்ஆனிய வசனம் வலுவடைய செய்கின்றது. அல் குர்ஆனிய வசனங்களை சுன்னாக்கள் வலுவடைய செய்கின்றது. சகோதரர்களே, முனாஃபிகீன்களின் 3 அடையாளங்களை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லவா? ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸா, முனாஃபிகீன்கள் நயவஞ்சகர்களுக்கு 3 அடையாளங்கள் இருக்கின்றதல்லவா? அதில் ஒன்று பொய் பேசுதல், நம்பிக்கைக்கு மோசடி செய்தல், வாக்களித்தால் மாறு செய்தல். இந்த 3 அஹ்லாக்குகளை, இந்த 3 பண்புகளை சகோதரர்களே நாம் சிந்தித்து பார்ப்போம். வியாபாரிகளாக இருக்கின்ற நாங்கள், கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளுகின்ற நாங்கள், உடன்படிக்கைகளை செய்கின்ற நாங்கள், இந்த 3 அஹ்லாக்கிலே இருந்து எப்போது நாங்கள் தூரமாக போகின்றோம்? சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது தொழிலில் நாம் செய்கின்ற கைத்தொழிலாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் பொய் கலக்கப்படாத வியாபாரிகள் யார் இருக்கின்றோம்? சகோதரர்களே, அடுத்தவர்களை ஏமாற்றாத, நம்பிக்கைக்கு துரோகம் இழைக்காத எத்தனை வியாபாரிகள் எம்மில் இருக்கின்றோம்? இல்லாமன் ரஹிம ரப்பி, அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்களை பற்றி நாம் குறிப்பிடவில்லை. அப்படி என்றால் இந்த 2 நபி அவர்களுடைய சுன்னா, இந்த 2 ஹதீஸ்களையும் உறுதிப்படுத்துகின்ற இன்னும் ஒரு அல் குர்ஆனிய வசனம் இருக்கின்றது. சகோதரர்களே, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். சுப்ஹானல்லாஹ். வியாபாரத்தை பற்றி தானே நாங்கள் பேச வந்தோம். வியாபாரத்தின் நிலைப்பாடு அக்கறை பற்றில் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகின்றது, கொடுக்கல் வாங்கலுடைய நிலைப்பாடுகள் எமது பிராந்தியத்தில் எம்மவர்களுக்கு மத்தியிலே, எமது குடும்பங்கள் மத்தியிலே எவ்வாறு இருக்கின்றது என்று தானே பேச வந்தோம். ஏன் இந்த முனாஃபிகீனுடைய நயவஞ்சகர்களுடைய விடயம் ஏற்பட்டது குறுக்காலே என்று நாம் கேள்வி கேட்கலாம். சகோதரர்களே, மன் கஷனா ஃபலைஸ மின்னா, யார் மோசடி செய்கின்றார்களோ, ஏமாற்றுகின்றார்களோ, இஸ்லாத்தை சார்ந்தவர்கள் அல்ல, முஸ்லிம்கள் அல்ல என்ற ஹதீஸும், முனாஃபிகீன்களின் அடையாளங்கள், நயவஞ்சகர்களின் அடையாளங்கள் 3 இருக்கின்றது என்ற இந்த ஹதீஸை பலப்படுத்துகின்ற நான் கடைசியாக ஓதி காண்பித்த அல் குர்ஆனிய வசனம் இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நாம் கண்ணீர் வடிக்க வேண்டிய வசனம் சகோதரர்களே, எமது உள்ளங்களை சீர்திருத்த வேண்டிய வசனம் என்ன தெரியுமா? சாதாரணமாக நாம் பொய் பேசி விடுகின்றோம். சாதாரணமாக நாம் யாரிடத்தில் தொழில் செய்கின்றோமோ அவரை ஏமாற்றி விடுகின்றோம், நம்பிக்கைக்கு மோசடி செய்து விடுகின்றோம். ஆனால் நாளை மறுமையிலே நரகத்திலே தண்டிக்கப்படுபவர்கள் முஷ்ரிக்கீன்கள், முனாஃபிகீன்கள் என்றுதான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். மாற்று கருத்து கிடையாது. ஆனால் முனாஃபிகீன்கள் காபிர்களை பார்க்கிலும், முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்களை பார்க்கிலும் ஒரு படி மேலாக சென்று நரகத்தின் அடித்தளத்திலே தண்டிக்கப்படுபவர்கள் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஒரு வியாபாரியாக என்னுடைய கொடுக்கல் வாங்கலை செய்கின்ற போது அடுத்தவர்களை ஏமாற்றாதவாறு, அடுத்தவர்களுக்கு பொய் சொல்லாதவாறு, அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்ற வாக்குகளை சரிவர நிறைவேற்றக்கூடியவனாக இல்லை என்றால் நான் ஒரு முஃமினாக உலகிலே வாழ்வதற்கு தகுதியற்றவனாக இருக்கின்றேன். நாளை மறுமையிலே நரகத்திலே காபிர்களை விடவும் ஒரு படி மேலாக சென்று நரகத்திலே தண்டனை பெறுபவர்களுக்கு நாம் முன்னுதாரணமாக இருக்கின்றோம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எம்மை கார்மானப்படுத்துவானாக. அன்பார்ந்தவர்களே, சகோதரர்களே, குல்லு ஜிஸ்மின் நபத மின் ஹராம் ஃபன்னாரு அவுலா பிஹ். பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாருடைய உடலில், யாருடைய உடம்பில் ஹராம் கலக்கப்படுகின்றதோ அவருடைய உடல் நாளை மறுமையிலே நரகத்துக்கே ஏற்றமானது என்பதாக அறிஞர்கள் கூறிக்காட்டியிருக்கின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தான் உழைக்கின்ற, தான் சம்பாதிக்கின்ற அத்தனை உழைப்பிலும்
ஹராம் கலக்கப்படாது உழைப்பவர்கள் தான் மிகச்சிறந்த வியாபாரிகளாக இருக்கின்றார்கள் என்பதை இஸ்லாம் எமக்கு காட்டித் தருகின்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதனோடு சார்ந்ததாக இஸ்லாமிய பொருளீட்டல் முறைகளில் தடுக்கப்பட்ட பல முறைகள் இருக்கின்றதல்லவா? அடுத்தவர்களை ஏமாற்றுதல், அடுத்தவர்களுக்கு பங்கம் விளைவிக்கின்றவாறு வியாபாரத்தில் அமானிதம் இல்லாமல் நடந்து கொள்ளுதல், வட்டி கொடுக்கல் வாங்கலை சாதாரணமாக சர்வசாதாரணமாக நாம் செய்து கொள்வதெல்லாம் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டவைகளாகவே அமைந்திருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எமது ரிஸ்குகளை எவ்வாறு பொறுப்பேற்றிருக்கின்றான் என்றால், அல்லாஹு லாமினுன் ரிஸ்கல் இபாத், உலகிலே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அத்தனை உயிரினங்களுக்கும் உணவளிக்கின்ற பொறுப்பை ரப்புல் ஆலமீன் பொறுப்பேற்றிருக்கின்றான். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் எமது கொடுக்கல் வாங்கலிலும் எமது வியாபாரத்திலும் கொடுக்கல் வாங்கல் என்கின்ற போது சகோதரர்களே நாம் மறந்துவிடலாகாது மாஊன் என்ற வார்த்தையினை. அராயித்தல்லதி யுகذிபு பித்தீன் என்ற சூராவினுடைய கடைசி வசனம், அதனுடைய கடைசி வார்த்தை அல் மாஊன் என்று முடிகின்றதல்லவா? அல் மாஊன் என்றால் எமது அண்டையவர்கள் அயலவர்கள் எம்மிடத்திலே வந்து மிகச்சிறிய பொருட்களாக இருக்கின்ற தையலூசியை கேட்பார்கள், சவளை கேட்பார்கள், மம்பட்டியை கேட்பார்கள். சாதாரணமாக எடுத்துக்கொண்டு செல்வார்கள். எமக்கொரு தேவை வந்து அதனை தேடுகின்ற வரையில் அதனை திருப்பி கொடுக்க மாட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் மிக பெரும் முஆமலாத்தை கட்டி காக்கின்ற ஒரு வேத நூலாக இருக்கின்றதல்லவா? பாருங்கள், தையலூசியை பற்றி அல் குர்ஆன் பேசுகின்றது. மிகச்சிறிய பொருட்களாக கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற விடயங்களை பற்றி அல் குர்ஆன் பேசுகின்றது என்றால் சகோதரர்களே, அன்றாட வாழ்வில் நாம் செய்கின்ற கொடுக்கல் வாங்கல்கள், அன்றாட வாழ்வில் நாம் பெறுகின்ற கொடுக்கின்ற கடன்கள் எவ்வளவு நிதானமாக கொடுக்க வேண்டும், அதனை எவ்வளவு நிதானமாக மீட்டி கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அல் குர்ஆன் எமக்கு அழகாக குறிக்காட்டுகின்றது. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகள் அதற்கு முன் உதாரணமாக அமைய பெற்றிருக்கின்றது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகின்ற போது, யார் ஒரு மனிதன் வியாபாரம் சம்பந்தமாக முஆமலா சம்பந்தமான ஃபிக்ஹை மார்க்க சட்டத்தினை அறியவில்லையோ அவன் சந்தை பக்கம் வர வேண்டாம் என்பதாக அன்னலம் சையதுனா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சந்தையை கண்ணியப்படுத்துவோம், எமது மீன் மார்க்கெட்டை கண்ணியப்படுத்துவோம், அதனை சுத்தமாக வைத்துக் கொள்வோம். இறைச்சி கடைகள், மீன் வியாபாரம் செய்யப்படுகின்ற இடங்கள், சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடி, இது நீண்ட ஒரு தலைப்பாக இருக்கின்றது. நேரம் கடந்து விட்டது. இதற்கு மேல் மெம்பர் படிகளிலே இருந்து பேச முடியாது சகோதரர்கள். ஏனென்றால் நேரம் 12:55 மாறிவிட்டது. இதற்கு பின்னால் இரண்டாவது ஹுத்பா இருக்கின்றது, முடித்துக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினால் எமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்ற அருள்களை அதற்கு நன்றி செலுத்துகின்ற அடியார்களாக நாம் அமைத்துக் கொள்ளுகின்ற போதுதான் அது நீடித்த ஒரு அமலாக காணப்படும். இல்லை என்றால் எம்மிடத்திலே இருந்து அவைகள் பறிக்கப்பட்டு விடும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவேதான் அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாம் செய்கின்ற தொழிலை கண்ணியப்படுத்துவோம், நாம் மேற்கொள்கின்ற வியாபாரத்தை கண்ணியப்படுத்துவோம், ஹராம் ஹலாலை பேணுவோம், கொடுக்கல் வாங்கலை அழகுபடுத்துவோம், உடன்படிக்கைகளை எழுதிக் கொள்வோம், அதற்கு மோசடி செய்யாதவர்களாக நம்பிக்கைக்குரியவர்களாக மாறுவோம். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த வியாபாரிகளாக, சிறந்த கொடுக்கல் வாங்கலை பின்பற்றுகின்ற நல்லடியார்களாக எம் அனைவரையும் மாற்றுவானாக.